இந்த கோவிலில் தாங்க 2013ல் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்படி வெள்ளம் வரும் பொழுது இந்த கோவிலுக்கு ஒரு சேதாரமும் ஏற்படல. காரணம், இந்த கோவிலுக்கு பின்னாடி மிகப்பெரிய கல் வந்து தடுத்து நின்னுக்குது. நம்ம அந்த கல்லை தான் பார்க்க போகிறோம். அதோ பாருங்க, இதுதான் அந்த கல். அந்த கல்லை இன்னைக்கு சாமியா நினைச்சு மக்கள் பூஜிக்கிறாங்க. அதுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க. அந்த கல்லுக்கு மாலை இட்டு பூஜை பண்றாங்க. இந்த கல்லை சிவபெருமானின் ஒரு அவதாரமாவே நினைக்கிறாங்க. இப்ப நம்ம நேரடியா அந்த கல்லை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த கல் அந்த கோவிலுக்கு பின்புறமா எப்படி வந்து நிக்குதுன்னு. இந்த கல்லால தாங்க அந்த கோவிலே இன்னைக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கல்லுல வந்த தண்ணி 2 பக்கமா பிரிச்சு விட்டுட்டு அந்த கோவிலை காப்பாத்திருக்கு. அந்த கோவில்ல இந்த கல் வந்ததுக்கான ஆதாரமே இல்லை. காரணம், இது இவ்வளோ பெரிய கல் இங்க எங்கேயுமே இல்லை. யாரும் எடுத்துட்டு வந்து வச்சது போல இருக்கு.